நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீட்ல எல்லார் முன்னாடியுமே வந்து கண்மணியோட கால்ல விழுகுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணிய வந்து "வாங்க அண்ணி, வீட்டுக்கு வாங்க. தயவுசெய்து வந்து என்னைய நம்பி வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல இனிமே வந்து நான் வந்து அந்த வீட்டுக்கு வர்றதா இல்ல. நான் வந்து கெட்டவ, குடும்பத்த கெடுக்கிறவ அப்படிதான் எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனா யாருமே வந்து எங்க அண்ணன பத்தி ஒரு வார்த்த கூட யோசிச்சு பார்க்கல. அப்படி யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா, இந்நேரம் என்னைய வீட்ட விட்டே அனுப்பியிருக்க மாட்டாங்க. நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன அண்ணி நீங்க பாட்டுல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அங்க ராகவனோட நிலைமைய வந்து நெனச்சு பார்த்தீங்களா? உங்கள பிரிஞ்சு அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க அண்ணி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல திருப்பி நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் என்னை யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. பழைய மாதிரி என்னைய வந்து மரியாதையோட நடத்த மாட்டாங்க. அதனால வந்து நான் அங்க வர்றத விரும்பல அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே இனிமே வந்து கிடைக்கும். சரியா? அதுக்கு வந்து நான் கேரண்டி. என்னைய நம்பி வாங்க. உங்களுக்கு எது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மாறன் வந்து கூப்பிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாறா நான் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அண்ணி வாங்க அண்ணி இந்த ஒரு டைம் மட்டும் என்னைய நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வச்சு கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேயுமே வள்ளி வந்து பார்த்துடுறாங்க. இவ எதுக்கு திருப்பி வந்தா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஏய் எதுக்குடி திருப்பி வந்த? உன்னையத்தான் அந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்லலாம் இடம் கிடையாது. முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து சொல்றாங்க. அத்தை கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணிய கூட்டு வந்ததே நான் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்கள மறுபடியும் கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டேய் எதுக்குடா அவள மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. என்ன அத்தை லூசா நீயி? குடும்பமா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே. அண்ணியும் இந்த வீட்ல சேர்ந்தா தான் குடும்பம். சரியா? நம்ம மட்டும் தனியா இருந்தா அது குடும்பம் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் குடும்பம்னா அந்த வீட்ல வந்து நல்லவங்க தான்டா இருக்கணும். அத விட்டுட்டு இந்த மாரி களைச்செடியெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா அது வந்து நல்ல செடிய வளர விடாதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு அத்தை, நீ எனக்காக எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ராகவன் வந்து மறந்துடுற. ராகவன் வந்து அண்ணி இல்லாம எப்படி இருப்பான்? அவன் தனியா வந்து சந்தோஷமா இருக்க மாட்டான். அதனால தான் அண்ணிய மறுபடியும் கூட்டு வந்திருக்கேன். தயவுசெய்து வந்து நான் சொல்றத கேளு. இனிமேல் வந்து நம்ம அண்ணிய வந்து பழைய மாரி தான் அந்த வீட்ல மதிக்கணும். எல்லாருமே ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கனவுல கூட நடக்காது. அது வந்து ஒரு காலமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றத மட்டும் கேளு. இவள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தா குடும்பம் உருப்படாது. தயவுசெய்து வந்து இவள வீட்ட விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்ன அத்தை நீ லூசா? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது நீ வந்து அண்ணியோட இடத்துல இருந்து அப்பாவுக்கு எதுவும் ஆயிருந்தா நீ என்ன அப்படியே வந்து பாவம் விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு இந்நேரம் வந்து அமைதியா இருந்திருப்பியா? நீ என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளோ பாசமா இருக்க, எவ்வளோ வெறியா இருக்க. இந்த குடும்பத்த யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள நீ என்னென்ன செய்வ எல்லாமே எனக்கு தெரியும். அண்ணி பண்ணா மட்டும் தப்பு. நீ பண்ணா சரி. நீ பண்ணா அது சரியா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் அது வேற, இது வேற அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். நீ வேணா வாய திறந்து உண்மைய சொல்லு. இந்நேரம் அண்ணி இடத்துல இருந்திருந்தா, நீ அமைதியா இருந்திருப்பியா? சும்மா இருந்திருப்பியா? சொல்லு. அவங்கள வந்து உண்டு இல்லன்னு பண்ணியிருக்க மாட்டியா? அதனால தான் சொல்றேன். அண்ணி பண்ணதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அண்ணி வந்து சரியா தான் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து வந்து அண்ணிய ஏத்துக்கோங்க. அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டேய் உனக்கு சொன்னா ஏன்டா புரிய மாட்டுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு இப்போ நீ அண்ணிய வீட்ட விட்டு வெளிய அனுப்புனேன்னா, சரி அனுப்பிரு. நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நானும் போயிடுறேன் ஒரேடியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து மாறன் வந்து சொல்லிடுறாங்க. வள்ளி வந்து அமைதியாவே இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க, "எதுக்கு மாறா? நீங்க வந்து எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக குடும்பத்துக்குள்ள எதுக்கு சண்டை? வேண்டாம். நான் வந்து போயிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணி என்ன அண்ணி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. நான் வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல வந்து விழுக போறாங்க. உடனே குடும்பத்தில் எல்லாருமே வந்து மாறனை தடுக்கிறாங்க. டேய் நில்றான்னு சொல்லிட்டு மாறனை வந்து தடுத்துடுறாங்க. ஐயோ வேண்டாம் என் காலெல்லாம் எதுக்கு விழுந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறகு என்ன நீங்கள் இந்த வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து வள்ளியை பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாரு அத்தை, இனிமேல் வந்து அண்ணி எப்பயும் போல தான் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. சப்போஸ் அண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன்னா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. நம்ம வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னவன் விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். இவளை வீட்டுக்குள்ளே விட்டால் இன்னும் இந்த குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போதோ, இவளை வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இவன் மறுபடியும் கூட்டு வந்து வச்சுருக்கானே என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து இது நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர் பாட்டில் அமைதியாகவே சேரில் உட்காந்துருக்காரு. வீட்டு கண்மணி வந்து பார்க்குறாங்க ராமச்சந்திரனை. போய் மன்னிப்பு கேட்போம்னு சொல்லிட்டு அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், நான் இது வந்து பண்ணியிருக்க கூடாது தான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்திரி கண்மணி, நான் வந்து உன்னை எவ்வளவோ நம்பினேன். இந்த வீட்டில் வந்து உன்னை வந்து என் மகளாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மருமகளாக கூட பார்க்கல. நீ என்ன சொன்னாலும் அது சரி கரெக்டு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதுவரை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ பண்ணது வந்து மன்னிக்க முடியாத தப்பு. இதுதான் உனக்கு
ஃபஸ்ட் அண்ட் கடைசியாக இருக்கணும். திருப்பி வந்து நீ இதே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நானே உன்னை அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.